ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ நீங்கள் நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் சாப்டர் 16 தி ஷன் ஹூக். ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் ஷன் ஹூக்குங்கிறது. ஓகேங்களா, ஷன்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள், த டெர்மினேஷன் ஷன் ஆர் ஷன் வேரியஸ்லி ஸ்பெல்ட் ஷன் சன் ஷன் ஷன் சன் எக்ஸட்ரா இஸ் ரெப்ரசன்டட் பை அ லார்ஜ் ஹூக். ஓகேங்களா, ஒரு வேர்டு எண்டிங்கில் ஷன்னு முடிஞ்சதுன்னா ஹூக்கை நீங்கள் பெருசாக காமிக்கணும். டு விச் சர்க்கிள் எஸ் மே பி ஆடட் ஆஸ் ரெக்வயர்டு. ஷன் ஹூக் போட்டுட்டு அதுக்கப்புறம் எஸ் சர்க்கிள் எஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நம்ம கான்செப்ட் ஸ்ட்ரோக் பார்க்கலாங்களா? ரொம்ப ஈஸியாக ஷன்னுங்கிறது ஒரு வேர்டில் ஷன்னு சன்னு சன்னு ஷன்னு சியன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கடைசி ஹூக்கு வந்து நம்ம பெருசாக போடுறோங்கிறத கான்செப்டே நமக்கு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நோ ஷன் இருக்குது. இங்கே ஷன்னு முடியுதுங்களா? n ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஷன். ஒரு வேர்டு கடைசியில் ஷன்னு முடிச்சுங்களா? அப்போ n ப்ளஸ் ஓ செகண்ட் பிளேஸு. அப்படின்னா என்னை போட்டு ஷன்னை பெருசாக போட்டோம்னா ஹூக்கை நோஷன். ஹூக்கு இந்த மாதிரி பெருசாக காமிக்கணும். சின்னதாக போட்டால் என்ன ஆயிரும். ஓகேங்களா, இப்போ நோஷன்ஸ் அப்படின்னா இப்போ என்ன சொல்லிக்கிறா? ரெக்வயர்ட்னா சர்க்கிள் எஸ் வந்து மேபி ரெக்வயர்னு கொடுத்துருக்கா. ஸோ அப்போ ஷன் ஹூக் அப்புறம் உங்களுக்கு எஸ் சர்க்கிள் ஆட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போது இப்படி போட்டால் நோஷனுங்களா, அது கூட ஒரு எஸ் ஆட் பண்ணிங்கன்னா நோஷன்ஸ். ஓகேங்களா, நோஷன்ஸ். இப்போ காஷன்னா கே ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஷன். ஆ ஃபஸ்ட் பிளேஸு ஷன்னில் முடிச்சுங்களா? காஷன் காஷன். இதே காஷன்ஸ்னால் ஷன்னுக்காக எஸ் வருதுங்களா உங்களுக்கு? காஷன்ஸ் 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 காஷன்ஸ். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 95 பாருங்கள். When added to a straight stroke with an initial attachment, circle, loop or hook, the hook is written on the side opposite to the initial attachment. ஒன்றும் இல்லை, சொல்கிற ஸ்ட்ரோக் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சிட்டேஷன் அப்படின்னா எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஷன். இப்போது ஸ்டார்டிங் எஸ்ன்னு எப்படி போடுவோம்? இந்த சைடு போடுவோமா நம்ம? இப்போ பாருங்கள், சிட்டேஷன். ஓகேங்களா, சைட்டேஷன் படிப்போம். சைட்டேஷன் படிப்போம். சைட்டேஷன்னா எஸ்க்கு அப்புறம் எஸ்னா ஸ்டார்டிங்கு சர்க்கிள் போடுவோமா? அப்போது இந்த பக்கம் சர்க்கிள் வந்துச்சுன்னா ஷன்னை இந்த பக்கம் போடுவோம். ஷன்னு லெஃப்ட்டும் போல ரைட்டும் போல, ஆனால் கொஞ்சம் பெருசாக போட்டு காமிக்கணும். ஓகேங்களா, சைட்டேஷன். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, சைட்டேஷன் சைட்டேஷன். இப்போ செக்ஷன்ஸ் அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஏ பே கே செக்கு, அப்புறம் ஒரு ஷன்னு, அப்புறம் ஒரு எஸ்ஸுங்களா. ஸ்டார்டிங் எஸ் வந்துருச்சுங்களா? செக்கு ஷன்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். எஸ் இங்கே வந்தால் ஷன் இப்படி வரும், எஸ் கீழே வந்தால் மேலே ஷன்னு வரும். ஓகேங்களா, செக்ஷன்ஸ். அவ்வளோதான், செக்ஷன்ஸ் செக்ஷன்ஸ். இப்போ பாருங்கள், அப்ரஷன் அப்படின்னா ஆ ப்ளஸ் பெரு ப்ளஸ் ஷன். அவ்வளோதான், அப்ரஷன். அவ்வளோதான். அப்போ ஆ ப்ளஸ் பெருனா பெரு ஹூக்கா, ஹூக்கு பெரு இப்படி இந்த சைடு வருமா? இந்த சைடு வந்தால் ஷன் இந்த சைடு வரும் நமக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா, அப்ரஷன். இந்த சைடு எல் பக்கம் ஷன் வந்து இந்த சைடு ஷன் வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, இப்போ கிரேஷியன். அப்போ கிரேஷியன் சிஎன் வருதா? சிஏஎன் சிஎன் வந்தாலும் யூஸ் பண்ணலாம். கிரேஷியன். கெர்ரு ப்ளஸ் இ ப்ளஸ் ஷன் அப்படின்னா கிரேஷியன். கிரேஷியன். அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது அட்டாச்மெண்ட்டு முன்னாடி லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா ஷன் ரைட் சைடு வரும். அட்டாச்மெண்ட்டு ரைட் சைடு வந்துச்சுன்னா ஷன் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு வரும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்டே நமக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இப்போது அஃபெக்ஷன் வருது. அது இன்னொன்று கொடுத்துருவாங்க பாருங்கள். பி கான்செப்ட் பாருங்கள். த ஷன் ஹூக் இஸ் ரிட்டன் வித் த ரைட் மோஷன் ஆஃப்டர் த ஃபார்ம் லைட் ஆர் ஹெவி அண்ட் வித் த லெஃப்ட் மோஷன்ஸ் ஆஃப்டர் த ஃபார்ம் இன் ஆர்டர் தட் த கே ஆர் கே மே பி ஸ்ட்ரெயிட். அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், அஃபெக்ஷன்னா ஆ ப்ளஸ் எஃப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் ஷன். அஃபெக்ஷன்னா எஃப் வந்து கே வந்து அப்படியே ஷன் இந்த சைடு வந்துடும். ஓகேங்களா, ஹூக்கு இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் வந்துடும். ஓகேங்களா, பபுள் இப்படி வந்தால் ஷன் இப்படி வந்துடும். அஃபெக்ஷன். ஓகேங்களா, இப்போ வக்கேஷன்னா வி ப்ளஸ் ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் ஷன். வா கே ஷன். அவ்வளோதான். ஓகேங்களா, வக்கேஷன். புரியுது உங்களுக்கு? சாரி, வக்கேஷன். ஓகேங்களா, இந்த அளவுக்கு வரும். ஷன் இந்த சைடு கீழே தான் வரும். இப்படியும் போடலாம் நீங்கள். வக்கேஷன் மோஸ்ட்லி இப்படி தான் வரும். வக்கேஷன். ஆனால் நீங்கள் ஸ்பீடில் வந்து ஷன்னு வந்து நீங்கள் வவல் பிஃபோராக வருதா ஆஃப்டராக வருதா? ஸோ ஷன் இங்கே வவல் வந்தால் வவல் வந்து கீழே போடணும். இப்படி வந்தால் சாரி இங்கே வந்தால் வவல் இது ஷன்னு மேலே. அப்போ இப்போல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம படுக்கு ஷன்னுனா லெஃப்ட் சைடும் போடுவோம் ரைட் சைடும் போடுவோம். ஷன்னுனா காமன் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஹூக்கை பெருசாக போடணும். இது மாதிரி ஞாபகம் வச்சா நீங்கள் போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், செலெக்ஷன் அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் எல் செல்லு, அப்புறம் கே ப்ளஸ் ஷன், அவ்வளோதான். செலெக்ஷன். ஓகேவா? செலெக்ஷன், அவ்வளோதான். செலெக்ஷன் புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்குது. செலெக்ஷன் இப்போ இங்கே ஒவ்வொரு வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, செலெக்ஷன்ஸ் அப்படின்னா ஷன்னு கூட எஸ் வருதுங்களா? இது செலெக்ஷனு, இது கூட எஸ் ஆட் பண்ணிங்கன்னா செலெக்ஷன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? இது செலெக்ஷன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? முடிஞ்சு. அடுத்து பாருங்க, ஆன் தி அதர் சைடு, இது நார்மல் அப்படியே சொன்னதா. இப்போ பேஷன் அப்படின்னா பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஷன். இப்போது ஏன் என்னது பிஃபோராக வருது வவல். உங்களுக்கு வவல் வந்து பீக்கு அப்புறம் ஸ்ட்ரோக் அப்புறம் வந்துச்சுன்னா ஷன்னு வந்து லெஃப்ட் சைடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். பேஷன்னா பேஷன் ஆ வரும். பேஷன் இந்த சைடு வவலா, அப்போ ஷன் இந்த சைடு வரும். பேஷன் பேஷன் பேஷன். இப்போ ஆப்ஷன்னா ஆ ப்ளஸ் பி ப்ளஸ் ஷன். அப்போ ஆ வவல் வந்து பிஃபோரே வருது, அப்புறம் ஷன்னு இந்த சைடு வரும். ஓகேங்களா? ஆப்ஷன். ஆனால் ஹூக்கு மட்டும் பெருசாக போட்டுக்கோங்க. ஆக்ஷன்னா ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் ஆவது வரும் மோஸ்ட்லி, ஆக்ஷன். அப்புறம் ஷன் அப்படின்னா ஆக்ஷன். வவல் மேலே வந்தால் ஷன்னு கீழே வரும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், காஷன்ஸ். ஆல்ரெடி பார்த்ததா நம்ம காஷன். ஓகேங்களா? காஷன்னா கே ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஷன். காஷன்னா காஷன், ஏன்னா கீழே வரும். ஓகேங்களா? காஷன். ஓகேங்களா? காஷன் காஷன். இதே வந்து காஷன்ஸ் அப்படின்னா காஷன் கூட எஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஷன்ஸ். அக்கேஷன் பாருங்கள், ஆ ப்ளஸ் கே ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஷன். ஸ்டார்டிங் வவல் வந்துருச்சுங்களா உங்களுக்கு? அப்போ பாருங்கள், இங்கே இது பாருங்கள், இது இந்த சாரி காஷன்ஸே சொல்ல மறந்துட்டேன், அதை நான் அக்கேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து கேக்கு அப்புறம் ஏ அப்புறம் ஷன் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு அக்கேஷன்னா ஷன் இப்படி தான் வரும். ஏன்னா ஏ இங்கே வருது, அப்புறம் ஷன் இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ அக்கேஷன். நம்ம ஃபஸ்ட்டு வவல் வச்சு எடுக்கக்கூடாது, கடைசியாக ஷன்னு முடி எந்த வவல் வருது, அது எந்த டைரெக்ஷன் வருது பாருங்கள். பிஃபோராக ஆஃப்டராக வருதான்னு பார்த்துட்டு கீழே வந்தால் ஷன் இப்படி, மேலே வந்தால் ஷன்னு கீழே இப்படி, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ஆன் தி அதர் சைடுன்னு கொடுத்து ஒரு கண்டிஷன்லாம் கொடுத்துருக்கா. பட் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு கான்செப்ட் தெரியுதா? ஈஸியாக நீங்களே எழுதலாம். இப்போ ரொட்டேஷன்னா ஆர் ப்ளஸ் ஓ ரோ, டி ப்ளஸ் ஏ, அப்புறம் ஷன். ஓனா செகண்ட் பிளேஸு, ரொட்டேஷன். ஓகேங்களா? ரொட்டேஷன் ரொட்டேஷன் ரொட்டேஷன். ஷன் ஹூக் மட்டும் பெருசாக போட்டால் போதும். நீங்கள் லெஃப்ட் சைடு போட்டாலும் ஷன்னு தான், ரைட் சைடு போட்டாலும் ஷன்னு தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நொட்டேஷன்னா என் ப்ளஸ் ஓ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஷன். நொட்டேஷன் அதே தான், என் செகண்ட் பிளேஸு நொட்டேஷன். ஓகேங்களா? நொட்டேஷன் நொட்டேஷன் நொட்டேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து கிராடேஷன் அப்படின்னா கெர்ரு ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஷன், அப்போ கிராடேஷன், அவ்வளோதான். ஓகேங்களா? கிராடேஷன் கிராடேஷன் கிராடேஷன். லொஜிஷியன்ஸ் அப்படின்னா எல் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஷன் ப்ளஸ் எஸ். இல்லை, லொஜிஷியன்ஸ் லொஜிஷியன்ஸ் லொஜிஷன்எஸ் லொஜிஷியன்ஸ், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? முடிஞ்சு மோஸ்ட்லி இருந்துச்சா முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த காஷன்லேருந்து லொஜிஷியன்ஸ் வரைக்கும் நீங்கள் 5 டைம்ஸ் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு எக்ஸசைஸ் 15 and 60 2 டைம்ஸ் எழுதுங்க. அதில் தெரிஞ்ச ஸ்ட்ரோக்கை நீங்களே படித்து வாய் விட்டு படிச்சிட்டிங்கன்னா எழுத வேண்டாம். உங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னா ஆன்சரை பார்த்துட்டு பின்னாடி கீ ஆன்சர் உங்களுக்கு இருக்கும், அதை பார்த்து ஒரு டைம் எழுதுனா நீங்கள் போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகேங்களா? ஷன் ஹூக் வந்து ஷன் ஃபாலோவிங் சர்க்கிள் எஸ் ஆர் என்எஸ். வென் ஷன் ஃபாலோஸ் தி சர்க்கிள் எஸ் ஆர் சர்க்கிள் என்எஸ், இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை எ ஸ்மால் ஹூக் ரிட்டன் ஆன் தி ஆப்போசிட் சைட் ஆஃப் தி சர்க்கிள். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது டெசிஷன் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? டெசிஷன்னா எஸ்ஸுக்கு அப்புறம் ஷன், கான்செப்ட்டு எஸ் ப்ளஸ் ஷன். ஓகேங்களா? எஸ்ஸுக்கு அப்புறம் ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது காமிக்கிறோம். டெசிஷன்னா டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ் டெஸ்ஸு, அப்புறம் இ ப்ளஸ் ஷன். எஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு ஷன் வருதுங்களா? அங்கே என்ன பண்ணணும்னா, இப்போ டெஸ்ஸு போடுங்க, டிஏஎஸ் டெஸ்ஸு. எஸ் போகிறப்ப இந்த பக்கம் ஒரு சின்ன ஹூக் மாதிரி போட்டிங்கன்னா டெசிஷன் அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி போட டெசிஷன் அர்த்தம். ஓகேங்களா? டெசிஷன், அவ்வளோதான். இன்னும் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே புள்ளி வைப்பாங்க. சிஷனுக்கு வந்து புள்ளி வைப்பாங்க. இது என்னது உங்களுக்கு? டெசிஷன்னா சிஷன் வருது உங்களுக்கு.
சம்டைம்ஸ் புள்ளி வைப்பாங்க ஓகேங்களா. டெசிஷனுக்கு புள்ளி வச்சு காமிப்பாங்க, ஏதாவது சிஷன் அர்த்தம். புள்ளி வைக்கல அப்படின்னா அது சேஷன் அர்த்தம். அந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஓகேங்களா. புள்ளி வச்சா சிசனு, இப்படி புள்ளி வைக்கலைன்னா சேஷன் அர்த்தம் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ டிஸ்பென்சேஷன் இருக்கா, இங்கே சேஷன் வருதுங்களா. டி ப்ளஸ் இ ப்ளஸ் எஸ் டிஸ்ஸு, பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் டிஸ்பென், எஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஷன். டிஸ்பென்சேஷன் அப்படின்னா டிஸ்ஸு பென் என் போடுற பக்கம் ஷன் போட்டிங்கன்னா டிஸ்பென்சேஷன், அவ்வளோதான். டிஸ்ஸு பென்சேஷன், டிஸ்பென், அதாவது என் போக அப்படியே ஹூக் அப்படியே போட்டுங்க ஓகேங்களா. என் செய்யணும்னா என் சேஷன் படிக்கலாம், இப்படி இருந்துச்சுன்னா எஸ்என் படிக்கலாம். இந்த மாதிரி தான். சேஷனுக்கு வந்து புள்ளி வைக்கணும், சிசனுக்கு வந்து புள்ளி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இப்போ பொசிஷன் பாருங்கள். அடுத்து பாருங்கள், பொசிஷன்னா பி ப்ளஸ் ஓ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் ஷன், எஸ்க்கு அப்புறம் ஷன் சிசன் வருதுங்களா. பொசிஷன், அவ்வளோதான். பொசிஷன் பொசிஷன் புள்ளி, சிசனுக்கு புள்ளி வச்சிட்டோம். பொசிஷன். ஃபிசிஷியன் அப்படின்னா ஃபிசிஷியன் நாம் என்ன படிப்போம், இதை பிசிஷியன் படிப்போம், ஆனால் ப்ரொனவுன்ஸ் வந்து ஃபிசிஷியன் அர்த்தம் உங்களுக்கு ஓகேங்களா. ஃபிசிஷியன் அப்படின்னா எஃப் ப்ளஸ் இ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் ஷன், ஃபிசிஷியன். அப்போது ஃபிஷ்னா ஃபிஷ்ஷு போட்டு ஷன் ஆட் பண்ணிங்கன்னா ஃபிசிஷியன், ஃபிசிஷியன்னா புள்ளி வச்சுக்கோம் நம்ம, ஃபிசிஷியன் ஓகேங்களா. டிரான்சிஷன் அப்படின்னா டெர்ரு ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் ஷன், என்எஸ் வருது உங்களுக்கு இங்கே. அப்படின்னா என்எஸ்னா டிரான்சிஷன், டிரான்சிஷன் ஓகேங்களா. டிரான்சிஷன் என்எஸ், அதான் சர்க்கிள் ஸ்டோக்கேன்றது உங்களுக்கு. ஷன் ஃபாலோயிங் சர்க்கிள் எஸ் ஆர் என்எஸ். எஸ்னா இந்த சைடு, என்எஸ்னா என் போடுற பக்கம். என் போடுற பக்கம் போட்டிங்கன்னா என் சிசன் படிப்போம், எஸ் போடுற பக்கம் படித்தா சிசன் படிப்போம் ஓகேங்களா. ஈஸி தான் உங்களுக்கு ஓகேங்களா. டிரான்சிஷன்ஸ் அப்படின்னா இது டிரான்சிஷன், அப்புறம் எஸ் ஆட் பண்ணிங்கன்னா டிரான்சிஷன்ஸ். இது டிரான்ஸ், இது வெறும் டிரான்ஸ் அப்படின்னா இது டிரான்ஸ், இது டிரான்சிஷன், டிரான்சிஷன்ஸ், அவ்வளோதான் ஓகேங்களா. புரியுது உங்களுக்கு இப்போ கான்செப்ட். அடுத்து பாருங்க, when second place vowel is not to be read between the circle, possession. இதெல்லாம் வந்து செகண்ட் பிளேஸ் வவல், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல், செகண்ட் பிளேஸ் வவல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நீங்கள் ஸ்பீட் எழுதும்போது இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, எனக்கு டைமே நமக்கு இருக்காது. நமக்கு தேவை ஒரு வேர்டு எண்டிங்கில் ஷன்னு முடியுதா, ஹூக்கை பெருசாக போடணும். சிசன்னு முடியுதா, எஸ் போகிற பக்கம் ஷன்னு போட்டால் சிசன், என் போகிற பக்கம் ஷன் போட்டோம்னா என்எஸ் போட்டு ஷன், அந்த மாதிரி வரும் ஓகேங்களா. சிஷன்னா இன்னும் அட்வான்ஸாக போனால் சிஷன்னா புள்ளி வச்சுப்போம், ஷேஷன்னா புள்ளி வைக்க மாட்டோம். இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா. இப்போ பொசஷன் அப்படின்னா பி ப்ளஸ் ஓ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் ஷன், ஓனா செகண்ட் பிளேஸுங்களா. பொசஷன் அப்படின்னா பொசஷன், அவ்வளோதான் ஓகேங்களா. பொசஷன் 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 ஓகேங்களா, அவ்வளோதான். ஆக்செஷன் அப்படின்னா ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் ஆக்சஸ் ஓகேங்களா. அப்போ ஆக்சஸ்னா எஸ் போட எஸ்ஸு கூட ஒரு ஷன் ஓகேங்களா. இது ஆக்சஷன், அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேங்களா. ஆக்செஷன் 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 ஆக்செஷன், அவ்வளோதான். இப்போது அடுத்து பாருங்கள், சென்சேஷன் உங்களுக்கு இருக்கா. சென்சேஷன்னா ஒன்றும் இல்லை, எஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் என், சென்னு எஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் மறுக்க ஒரு ஷன். இப்போ சென்சேஷன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது என்னது சென்ஸ், சென்ஸுக்கு ஒரு ஷன் ஆட் பண்ணிங்கன்னா சென்சேஷன், அவ்வளோதான் ஓகேங்களா. செகண்ட் பிளேஸ் ஓகேங்களா. சென்சேஷன் சேஷன், அதாவது அதை என்ன சொல்கிறாங்கன்னா வவ்வல் வந்துச்சுன்னா செகண்ட் பிளேஸில் ஓஷன், இந்த பொசஷன், இந்த மாதிரி ஓ சவுண்டு வந்து ஷன் வரும். இப்போ சென்சேஷன் ஏ வந்து ஷன் வருதா, இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா. ஸோ ஈஸி தான் உங்களுக்கு ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஷன் ஹூக் மீடியலி பார்க்க போகிறோம். ஷன் ஹூக் வந்து நடுவில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது காமிக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அடிஷ்னல் அப்படின்னா இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு அடிஷன் எப்படி பார்ப்போம், ஆ ப்ளஸ் டி ப்ளஸ் ஷன், இது அடிஷன் பார்ப்போமா நம்ம. இது அடிஷன் பார்ப்போம். அடிஷன்னா ஸ்டோக் எப்படி போடுவோம், அடிஷன் அடிஷன் ஓகேங்களா. அடிஷன். இது அடிஷ்னல் அப்படின்னா அடிஷன் போட்டு எல் ஆட் பண்ணோம்னா அடிஷ்னல், அவ்வளோதான். இதே ஆக்ஷனபிள் அப்படி நார்மலாக ஆக்ஷன்னா ஆக்ஷன் ஆக்ஷன் ஓகேங்களா. ஆக்ஷன், இது ஆக்ஷன், இது ஆக்ஷன். ஆக்ஷனபிள்னா ஆக்ஷன் போட்டு பெல் போட்டோம்னா ஆக்ஷனபிள். இந்த மாதிரி ரெண்டு வேர்டாக பிரியும் ஓகேங்களா. ஆக்ஷனே நடுவில் ஒரு வேர்டாக பிரிஞ்சிடும். இந்த மாதிரி இடத்துல நம்ம நடுவில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டெவோஷ்னல் அப்படின்னா இப்போ பாருங்கள், டெவோஷ்னல் கொடுத்துருக்கானுங்களா, டி ப்ளஸ் ஓகேங்களா. டெவோஷனல் டி ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஷன், டெவோஷன் அப்புறம் பெல் ஓகேங்களா. அப்படின்னா டெவோஷனல் பாருங்கள், டி ப்ளஸ் வி ஒரு டெவோஷன் ஓகேங்களா. டெவோஷன் போட்டு ஒரு எல் ஆட் பண்ணி டெவோஷனல். டெவோஷனல் டெவோஷனலில் எல் மட்டும்தான் வரும். டெவோஷனல்
டெவோஷனல். டெவோஷன் எல் ஆட் பண்ண டெவோஷனல்னு அர்த்தம். அடுத்து பாருங்க பொசிஷனல். இப்போ நாமளாக பொசிஷன் நம்ம அப்படியே பார்த்தோமா, இது என்னது பொசிஷன். பொசிஷன் கூட அப்படியே எல் ஆட் பண்ணிங்கன்னா பொசிஷனல், அவ்வளோதான். எல் வந்து டவுன்வோர்டும் போடுவாங்க, ஓகேங்களா. அங்கே எல் ஆட் பண்ணால் பொசிஷனல் அர்த்தம். ட்ரான்சிஷனல் அப்படின்னா அப்படியே நம்ம என்ன பார்த்தோம், இது ட்ரான்சிஷன், ஓகேங்களா. ட்ரான்சிஷனல்னா இது ட்ரான்சிஷன் போட்டு எல் ஆட் பண்ணிங்கன்னா ட்ரான்சிஷனல், அவ்வளோதான். இப்படி தான் நம்ம நடுவில் வந்து ஷன்ஹூக்கை யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் வேர்ட்ஸ் எண்டிங் இன் யூவேஷன். ஓகேங்களா, அதாவது ஒரு வேர்டு கடைசியில் யூவேஷனோ முடிஞ்சது அப்படின்னா வென் எ டிப்தாங் அண்ட் எ வவ்வல் அக்கரிங் இமீடியட்லி, அதாவது ஒன்றும் இல்லை, இது ட்ரைஃபோன் மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா. ட்ரைஃபோன் தான். வென் எ டிப்தாங் அண்ட் எ வவ்வல் அக்கர் இமீடியட்லி பிஃபோர் ஷன் த ஸ்ட்ரோக் இஷ் அண்ட் தி ஹூக் என் மஸ்ட் பி ரிட்டன் தஸ். ஷன்னுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ட்ரைஃபோன் வச்சுன்னு இப்படி யூஸ் பண்ணுறதா கான்செப்ட் உங்களுக்கு. இப்போ எக்ஸ்டன் யுவேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிங்க ஸ்ட்ரோக்கை, ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் எக்கு டி ப்ளஸ், ஓகேங்களா, என் எக்ஸ்டன், அப்புறம் யுவேஷன் யூஏ டிப்தாங்கு, அப்புறம் ஒரு ஷன் எக்ஸ்டன் யுவேஷன் வருதுங்களா உங்களுக்கு. அப்போனா இது பாருங்கள், இது நாமளும் இப்படி போட்டால் எக்ஸ்டன்னா, இப்படி போட்டால் எக்ஸ்டன் யுவேஷன் அப்படின்னா எக்ஸ்டன். நீ யுவேஷனுக்கு இப்படியும் போடலாம், இல்லையா, எக்ஸ்டன் யுவேஷன் இப்படி போட்டும் போடல, இல்லாட்டி எக்ஸ்டன் யுவேஷன், அதாவது இங்கே ஷன் வருது பார்த்தீங்களா, இஷ்யூ வருது பார்த்தீங்களா, அந்த இஷ்யூ நம்ம ரெஃபர் பண்ணி போடலான்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் டி ப்ளஸ் என் ப்ளஸ் ஷன் எக்ஸ்டென்ஷன், இல்லைங்களா, இது எக்ஸ்டென்ஷன். இப்போ இன்ட்யூஷன் அப்படின்னா இ ப்ளஸ், அதாவது என் ப்ளஸ் இன் ப்ளஸ் டி ப்ளஸ் யூ ப்ளஸ் ஷன். இன்ட்யூஷன் அப்படின்னா இங்கே யூவேஷன் வருது உங்களுக்கு, இன்னு டி இங்கே ஷன் வந்தால் அப்போ ஷன் ஹூக் போட்டும் போடலாம், இது யூ போட்டு இன்ட்யூஷன் இல்லாட்டி இன்ட்யூஷன்னா இன்ட்யூஷன் போட்டு இங்கே யூ மட்டும் போட்டால் இங்கே இன்ட்யூஷன் இப்படி போடலாம், ஓகேங்களா. ஒரு கான்செப்ட் பொறுத்து எப்படியே நீங்கள் போடலாம். இந்த ஷன்னை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு உங்களுக்கு எந்த நீடும் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு, ஓகேங்களா. இப்போ நொட்டேஷன் பாருங்கள், n plus o நோ, t plus a plus ஷன். நொட்டேஷன்னா நோட்டேஷன், அவ்வளோதான், ஓகேங்களா, முடிஞ்சு உங்களுக்கு, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், this does not apply to such words like accentuation, ஓகேங்களா. இந்த டிஃபிகல்ட்டான வேர்டில் கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா, ஸ்பீட்லலாம். ஓகே, accentuationனா நீங்களே பிரிக்கலாம், a plus k, ஓகேங்களா. ஏக்கன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சன் வரும். ஆக்சன்டுவேஷன் அப்படின்னா ஏ ப்ளஸ் கே, ஏக்கு ஷன், ஆக்சன் எஸ் ப்ளஸ் என் ஆக்சன், அப்புறம் டி போட்டு யூஏ போட்டு ஒரு ஷன் அப்படின்னா ஏக்ன பாருங்கள் ஆக்சன் டியூவேஷன், அவ்வளோதான். ஆக்சன் டியூவேஷன். இந்த டிஃபிகல்ட்லாம் ஸ்பீடில் கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. பர்பட்யூவேஷன் அப்படின்னா நீங்களா பர்பட்யூவேஷன், அவ்வளோதான், ஓகேங்களா, முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா இந்த டெசிஷன்லேருந்து பர்பட்யூவேஷன் வரைக்கும் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் 3 டைம் எழுதிட்டு எக்ஸசைஸ் 61, 62 வந்து 2 டைம்ஸ் எழுதுங்க. சிம்பிளாக சொன்னால் ஒரு வேர்டு கடைசியில் சிஷன் போட்டு புள்ளி வச்சோம்னா, அதாவது எஸ் போட்டு ஷன் போட்டு புள்ளி வச்சா சிசன்னு, புள்ளி வைக்கலனா ஷேஷன் அர்த்தம். என்எஸ் போகிற பக்கம் ஷன்னு போட்டாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. அவ்வளோதான் கான்செப்டே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது அடிஷ்னலாக நடுவில் வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து ஷன்னை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது கான்செப்ட், ஓகேங்களா. சிம்பிளாக சொன்னால் ஒரு வேர்டு கடைசியில் ஷன்னுன்னு முடிஞ்சதுன்னா ஹூக்கை நீங்கள் பெருசாக போடணும். இதை மட்டும் நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சா போது, நீங்கள் கண்டிஷன்லாம் உங்களுக்கு தேவையாக உங்களுக்கு கிடையாது. ஷன்னில் முடிஞ்சால் நீங்கள் லெஃப்ட்டில் போட்டாலும் ஷன்னு தான், ரைட்டில் போட்டாலும் ஷன்னு தான். ஆனால் என்ன ஒரு இதுனா சின்னதாக போட்டக்கூடாது. சின்னதாக லெஃப்ட்டில் போட்டால் என்னன்னு மாறிடும், ரைட்டில் போட்டால் எஃப் இல்லை வீணு மாறிடும் உங்களுக்கு, ஓகேங்களா. எப்போவுமே ஷன்னுனா வந்து உங்களுக்கு கேர்வ்லையும் சரி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்லையும் சரி நீங்கள் பெருசாக காமிக்கணும், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் கிராம் லாக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னதான் ஒரு ஸ்பீடில் 100க்கு 70% கிராம் லாக்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் கிராம் லாக்ஸ் வந்து நல்லா வெயிட்டேஜ் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் கிராம் லாக்ஸ் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கள் சப்ஜெக்டிவ் அப்படின்னா ஃபஸ்ட் செகண்ட் பிளேஸில் எஸ் போட்டு பி போட்டு வி போட்டிங்கன்னா சப்ஜெக்டிவ்னு அர்த்தம், ஓகேங்களா. எஸ் போட்டு பி போட்டு வி போட்டிங்கன்னா சப்ஜெக்டிவ்னு அர்த்தம் உங்களுக்கு. அதே சப்ஜெக்ஷன் அப்படின்னா
ஷன்னு ஓகேங்களா. ஷன்னா ஹூக்கை பெருசாக போடணும். சப்ஜெக்ஷன் சேன் பேஸில் போட்டோம்னா சப்ஜெக்ஷன். ஷன் என்னது ஹூக்கை நம்ம பெருசாக காமிச்சோம்னா சப்ஜெக்ஷன் அர்த்தம். அடுத்து பாருங்க சிக்னிஃபிகேஷன். சிக்னிஃபிகேஷன் அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் எஸ் போட்டு கே போட்டு ஷன் ஆட் பண்ணினா சிக்னிஃபிகேஷன் அர்த்தம். இது போட்டால் சிக்னிஃபிகேஷன் அர்த்தம் உங்களுக்கு ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் அடுத்து என்ன கொடுத்துருக்கானா இன்ஃபர்மேஷன். இது இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரோக் இன்ஃபர்மேஷனுங்கிறது. ஃபஸ்ட் பிளேஸில் என்னு போட்டு ஷன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது இன்ஃபர்மேஷன் அர்த்தம். என்னு போட்டு ஷன் ஆட் பண்ணால் இன்ஃபர்மேஷன் அர்த்தம். அடுத்து பாருங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா செகண்ட் பேஸில் எஸ்ஸு போட்டு டி போட்டு எஸ்ஸு போட்டு சன் ஆட் பண்ணிங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அர்த்தம். எஸ்ஸு போட்டு டி போட்டு மறுக்க ஒரு எஸ்ஸு போட்டு சன் ஆட் பண்ணிங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு அர்த்தம். அடுத்து பாருங்கள் ஜஸ்டிஃபிகேஷன். இந்த ரெண்டு குழப்பு நான் சொல்கிறேன். ஜஸ்டிஃபிகேஷன்னா செகண்ட் பேஸில் ஜே போட்டு எஸ்ஸு போட்டு ஷன்னு போட்டு ஜஸ்டிஃபிகேஷன் ஓகேங்களா. இது ஜென்ரலைசேஷன் அப்படின்னா இந்த ரெண்டு தான் பயங்கரமாக குழப்பு. ஜென்ரலைசேஷன்னா ஜெனரல் போட்டு என்எஸ் போட்டு ஷன் ஆட் பண்ணிங்கன்னா ஜென்ரலைசேஷன் அர்த்தம். இந்த ரெண்டு குழப்பி விட்டுரு. ஜே போட்டு எஸ் போட்டு ஷன் ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன். ஜே போட்டு என்னு போட்டு ஷன் ஆட் பண்ணிங்கன்னா ஜென்ரலைசேஷன். இந்த ரெண்டு மட்டும் தான் குழப்பி விட்டுரு உங்களுக்கு. இதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அவ்வளோ சாப்டர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. கிராம்லாக்ஸ் நீங்கள் செப்பரேட்டாக ஒவ்வொரு கிராம்லாகையும் நீங்கள் 5 லைன்ஸ் எழுதுவோம் நீங்கள் ஓகேங்களா. அப்போ தான் கிராம்லாக்ஸ் புரியும். அதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து 63 64 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்பீடில் பார்த்துக்கலாம். மெயினாக நீங்கள் ஜென்ரலைசேஷன் வரைக்கும் நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இதோடு நம்ம சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வாட்ஸ்அப் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. யாருக்காவது வில்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷை பொறுத்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நான் ஒவ்வொரு இயர் வைஸ் ஜூனியருக்கும் சரி இன்டருக்கும் சரி சீனியருக்கும் சரி இயர் வைஸ் ஒவ்வொருமே நான் ஷார்ட்கட் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஷார்ட்கட் வச்சு நிறைய நீங்கள் படிப்பீங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஒரு சிலதுக்கெல்லாம். ஷார்ட்கட்லாம் ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன்னா ஷார்ட்கட் போட்டால் தான் நம்மளால் ஸ்பீடை வந்து சீக்கிரம் வந்து பிடிக்க முடியும். ஃபுல் ஸ்டாக் போட்டே பாஸ் பண்ணலாம், அது நல்ல எஃபோர்ட் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஷார்ட்கட்னா கொஞ்சம் ஈஸி வே டு பாஸ் அவ்வளோதான் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ யாருக்கா வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், அதில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதோட சாப்டர் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.